ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்வாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது பனானா யூஸ் பண்ணி ஈஸியாக 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துகிட்டு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கணும். இனி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் கரைகிறது வரை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இனி விஸ்க் வச்சு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடணும். எப்போவுமே ஸ்வீட்டு செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கணும். இப்போ விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி வராமல் ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணணும். இனி தோசை மாவு பதத்துக்கு வரது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி 2 நேந்திரம்பழம் எடுத்துக்கலாம். அதில் தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பனானா எடுக்கும்போது நல்லா பழுத்ததாக பார்த்து எடுக்கணும். காயாட்டை எடுக்கும்போது அந்த பச்சை டேஸ்ட் வந்து ஸ்வீட்டில் வரும். இனி பனானா ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பனானா ஃபுல்லும் முதல்ல பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி பனானா ஃபுல்லும் மாவு கோட்டாகிற மாதிரி உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இனி ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் விட்டுட்டு நல்லா சூடாக்கிக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஆயிலில் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அல்லது நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். 1 மினிட் கழிஞ்ச உடனே திருப்பி போட்டுக்கணும். 2 சைட்ஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதோட பபிள்ஸும் ஸ்டாப் ஆனோடனே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீதி உள்ளது ஃபுல்லும் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.